ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நானும் என்னோட 2 குழந்தைங்களும் வந்து துபாய் சேர்ந்தாச்சு. ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போகலை. ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாத்தனார் வீடு இருக்குது. ஸோ அதனால இங்கே வந்தாச்சு. ஏன்னா பையனோட பர்த்டே செலிப்ரேஷனும் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் பார்த்துக்கிட்டு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆசைப்பட்ட மாதிரி அவனோட பர்த்டே இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ இந்த வருஷம் அவனோட ஆசையை இருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து நாங்களும் நல்லா தூங்கி ஏஞ்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசங்களை நான் எழுப்பலை. ஸோ நைட்டு வந்து பர்த்டே எப்படியோ அவருக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எங்களுது. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு வந்து நைட்டில் கட் பண்ணதே கிடையாது. ஏன்னா காலையில் நேரம் தான் அவங்களுக்கு வந்து கேக் எல்லாம் இந்த மாதிரி நான் வெட்டி இருக்கேன். ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப ஷாக் தான், இந்த மாதிரி எதிர்பார்க்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாருமே பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அவர். ஸோ கேக்கை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ பசங்களோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கில் வந்து எல்லா கேண்டில்ஸும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பெரிய பையன் ஆர்வமாக இருக்கானோ இல்லையோ, என்னோட சின்ன பையன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். எங்கே கேக் கட் பண்ணாலுமே வந்து அவர் தான் நிற்பார். ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங் ஆகுது. ஹாப்பி பர்த்டே. ஸோ அந்த லைவாக அந்த சவுண்டெல்லாம் என்னால் போட முடியல. ஸோ நார்மலாக நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அவரோட சந்தோஷம் நிறைவேறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விலாகை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கார்டனிங் வீடியோ வந்து இப்போ ஒரு 2 monthsக்கு என்னால் போட முடியாது. ஏன்னா நான் இங்கே வந்ததுனால டெய்லி விலாக்ஸு, மினி விலாக்ஸு, இங்கே டெய்லி என்னென்ன நடக்குது, இங்கே புது புது விஷயங்கள் என்ன இருக்கோ, ஸோ அதெல்லாம் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து என்னோடய சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த விலாக்ஸ்க்கு கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து கார்டனிங் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டிகிட்டு வராங்க. ஸோ எல்லா சொந்தமும் இங்கே இருக்கிறதுனால எல்லாருக்கும் என் பையன் வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். இப்போ அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் அவங்களும் வீடியோஸ் ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா நான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே நாளைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ அங்கேருந்து நான் எல்லா விலாக்ஸும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.